ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் க்ளோ அண்ட் கோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நான் ரோஸ் வாட்டர் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ரோஸ் வாட்டர் வந்துட்டு மேக் பண்ணுறது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்துட்டு இன்னொரு மெத்தடு. இது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடும் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து ஒரு நல்ல டோனர், அதுக்கப்புறம் வந்துட்டு போர்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்துட்டு ஷைனிங் கொடுக்கும், ஃபேஸை வந்து எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். மேக்கப்புக்கு முன்னாடி நம்ம சும்மா வெளியே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபேஸ் க்ரீம் போட்டு போகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டோனராக வந்துட்டு இந்த ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நேரம் வந்துட்டு மேக்கப் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும். அதுவும் வந்துட்டு வீட்லேயே வந்து எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக செய்யும்போது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் வந்துட்டு பார்த்துக்கும். இப்போ ரோஸ் வாட்டர் எப்படி செய்யலாம் அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குக்கர் வந்துட்டு நார்மலாக ஒரு பெரிய குக்கர் இருந்தால் ஓகே, இல்லைன்னா அந்த லிட்டு இருக்க மாதிரி ஒரு வடை சட்டி மாதிரி இருக்கும். அது வந்து என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணுறேன். இந்த குக்கருக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குண்டாவை வந்துட்டு வச்சுக்கணும். அதாவது டபுள் பாயிலிங் மெத்தட் மாதிரி தான். நல்லா வந்துட்டு ரோஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் இந்த குண்டாவுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு இந்த ரோஸ் வந்துட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சொம்பு அளவுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்துக்கலாம். இதை விட கம்மியாக வேணும்னா கூட எடுத்துக்கலாம். வந்துட்டு எனக்கு இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஒரு 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதில் ஒரு 10 ரோஸாச்சும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அதே ப்ரைஸுக்கு வந்துட்டு கிடைக்கும். இந்த மாதிரி பன்னீர் ரோஸே வந்துட்டு வாங்கிக்கோங்க. சைடில் வந்துட்டு இந்த ரோஸ் மேலே மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். அந்த குண்டாக்குள்ளார வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம எடுத்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த குக்கரோட மூடி இருக்குது இல்லையா, இதை வந்து இப்படி திருப்பி இந்த மாதிரி திருப்பி வந்துட்டு வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இதை வந்துட்டு மிஸ் பண்ணிடவே கூடாது. என்னென்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஆல்ரெடி கண்டிப்பாக வச்சுருவோம் ஐஸ் க்யூப்ஸு. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கூட போட்டு வச்சுக்கோங்க. இந்த மூடி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த குக்கரை திருப்பி மூடி வச்சது மேலே வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து கொட்டி விட்டுக்கணும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் மாதிரி தான். இந்த குண்டாக்குள்ளார வந்துட்டு ஒரு ரோஸ் வாட்டர் வந்து சேவ் ஆகிக்கும். அது பார்த்திங்கன்னா வந்துட்டு பியூரான ரோஸ் வாட்டர். நம்மளுக்கு இந்த சைடில் கிடைக்கிற ரோஸ் வாட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 1 வீக் மட்டும்தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு இந்த நடுவில் ஸ்டோர் ஆகிற ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் வரைக்குமே வச்சுக்கலாம். ஆனால் ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது தான் நல்லது. அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனாகி பார்த்துக்கோங்க. சில டைம் வந்து அந்த குண்டா வந்துட்டு அந்த அடுப்பு கொடுக்குற ஃபோர்ஸ்னால் வந்துட்டு கீழே கூட விழுந்துடும். அதனால் அந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் அடிக்கடி வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறது வந்து நல்லது. மேலே வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா, இது வந்துட்டு உருகி மெல்ட் ஆகி நல்லா வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தீர்ந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த சைடில் பார்த்திங்களா எவ்வளோ பிங்காக இருக்குது. இது வந்துட்டு வெறும் 1 வீக் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த நடுவில் இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே பியூரான ரோஸ் வாட்டர். நம்மளுக்கு கெமிக்கலே இல்லாமல் நல்ல நேச்சுரலான ரோஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பாட்டில் வந்துட்டு வச்சுருக்கேன். இந்த குட்டி பாட்டிலில் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஊற்றி வச்சுக்குவேன். எங்கேயாவது வெளியே போகிறோம் இல்லையா, அப்போ மட்டும் இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சைடில் இருக்க ரோஸ் வாட்டர் வந்துட்டு பேக்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த முல்தானி மட்டி, இல்லை அந்த ஆவாரம் பூ ஃபேஸ் பேக்கு, கடலை மாவு, பாசிப்பயிர் மாவு, இந்த மாதிரி எந்த ஃபேஸ் பேக்குக்கு வேணாலும் கூட போட்டுக்கலாம். அதுக்காக வந்துட்டு இந்த ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் வந்துட்டு இந்த ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். ஆனால் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்த பிங்க் கலராக இருக்க ரோஸ் வாட்டர் வந்துட்டு கண்டிப்பாக 1 வீக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்மெல் அந்த மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. ஆனால் இந்த சென்டரில் கிடைச்ச ரோஸ் வாட்டர் இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வரும். இதை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு ஒருக்கா வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். பை.